முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறப்பு மருத்துவர்களும் மருத்துவ நிபுணர் குழுவினரும் முதலமைச்சரின் உடல் நிலையையும் சிகிச்சையையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். முதலமைச்சர் விரைவில் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்பி தமது வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் உடல்நிலையை மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நன்றாக குணமடைந்து வருவதாகவும் விரைவில் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்பி தமது வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ரொம்ப நல்ல உடல்நலம் தேறி ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்றைக்கு பௌர்ணமி, அதுவுமா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோவில்களிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்காக எங்கள் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் சேர்ந்து காலையில் 6:30லேருந்து 7க்குள்ள விளக்கு பூஜை, பால்குடம் போன்ற பல முக்கிய பூஜைகளை நடத்தியிருக்காங்க. என்னைக்குமே தெய்வத்தினோட அருள் எங்கள் அம்மாவுக்கு உண்டு. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அம்மாவோட உடல்நிலை நல்லா தேறி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மிக விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வீட்டுக்கு வந்து தொடர்ந்து தன்னுடைய மக்கள் பணியை செய்ய ஆண்டவனும் தமிழக மக்களும் நாங்களும் செய்த பிரார்த்தனை நிச்சயமா வீண் போகல. அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. மனதுக்கு நெகிழ்வான செய்தியாக இருந்தது. பெரும் மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் மேயர் துரைசாமி அண்ணன் அவர்களையும் சந்தித்தேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தேறி வருகிற அந்த செய்தியை கேட்டபோது உண்மையிலேயே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது.